வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஸ்கஷன் வந்து மங்கீஸ் பா அப்படின்ற ஒரு கதை பத்தின டிஸ்கஷன் தான். இந்த கதை வந்து எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப பிடிச்ச கதை அண்ட் இது ஒரு பெரிய இம்பேக்ட் என் லைஃப்பில் கொடுத்த ஒரு கதையும் கூட. ஏன்னா இது நிறைய என்னை யோசிக்க வச்சுச்சு, நிறையா திங்ஸ் என்னை பற்றி நான் ஆல்டர் பண்ண வச்சுச்சு. ஸோ இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க சன் வந்து ஹெர்பர்ட். அவங்க வீட்டுக்கு மேஜர் மோரிஸ்னு ஒருத்தர் வரார். அவர் வந்து நிறையா மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறையா ட்ராவலிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன். அவர் நிறையா அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணின்னு இருக்கும்போது திடீர்னு அவர் ஒரு மங்கீஸ் பா, அதாவது குரங்கனுடைய ஒரு கை, அது வந்து காட்டுறார். காட்டியவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம கூட பார்த்தோம்னாக்கா அந்த புலிப்பல் அதெல்லாம் கழுத்தில் கட்டியிருப்போம் இல்லையா, நம்ம நம்புகிறோம் அது வந்து ஒரு மேஜிக்கல் சக்தி வாய்ந்த ஒரு, அந்த மாதிரி வர ஒரு மேஜிக்கல் சக்தி உடைய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இது கர்ஸ்ட். அது என்னென்னா 3 விஷஸ் நமக்கு கொடுக்கும். ஆனால் அது வந்து இட் இஸ் அ கர்ஸ்ட்டுன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, அதனுடைய நம்ம விஷ் கேட்டு முடித்த உடனே அது கொடுக்கக்கூடிய பின்விளைவுகள் வந்து டிசைரபுளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த இது மேலே எவ்வளோ வெறுப்புனா அதை நெருப்பில் போட்டு எரிக்க முயற்சி பண்ணுறாரு. மிஸ்டர் ஒயிட் வந்து அந்த நெருப்புலேருந்து அதை எடுத்துகிட்டு அவர்கிட்டருந்து வாங்கிக்கிறாரு. அப்புறம் மேஜர் மோரிஸ் வந்து வீட்டை விட்டு போயிடுறாரு. போனோடனே இவங்களாம் மிஸ்டர் ஒயிட்டு, மிஸ்ஸஸ் ஒயிட்டு, அவங்களுடைய சன் ஹெர்பர்ட் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க சன் ஹெர்பர்ட் சொல்கிறாரு, நம்ம ஏன் வந்து 200 பவுண்ட்ஸ் விஷ் பண்ணக்கூடாது, அது நமக்கு கிடைச்சா நமக்கு வீட்டில் இருக்க கடனை அடைக்க உதவுமே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து 200 பவுண்ட்ஸ் வேணும்னு விஷ் பண்ணிடுறாங்க. எதுவுமே நடக்கலை, நார்மலாக போயிட்டே இருக்குது. அடுத்த நாள் ஹெர்பர்ட் வந்து டியூட்டிக்கு போயிடுறாரு. ஆனால் மிஸ்ஸஸ் ஒயிட் மட்டும் ஏதாவது நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. மதிய வேலையில் திடீர்னு கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாரு. அவர் வந்து ஹெர்பர்ட் வேலை செய்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கிறதாகவும், ஹெர்பர்ட் ஒரு மிஷினரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதாகவும் சொல்கிறாரு. அவங்க கம்பெனி வந்து ஹெர்பர்ட்டோட இழப்புக்கு ஒரு 200 பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போகிறார். இந்த நிகழ்ச்சி அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஒயிட் அழுகுறாங்க. தே ஆர் வெரி ப்ரோக்கன், மனசொடிஞ்சு போயிடுறாங்க. எல்லாம் நல்ல இறுதி ஊர்வலெல்லாம் முடிஞ்சு அவங்க பிள்ளையும் அடக்கம் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் ஒயிட் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. திடீர்னு அவங்க வந்து ஒரு நைட் வந்து யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம வந்து இன்னொரு தடவை என் சன் திரும்ப கிடைக்கணும்னு விஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிஸ்டர் ஒயிட்டுக்கு அதில் உடன்பாடு இல்லை. பிகாஸ் அவங்க பையனுடைய அடிபட்ட சிதலமடைஞ்ச அந்த உடம்பை வந்து அவர் பார்த்துருக்கிறாரு. அவன் புதைச்சி அவன் மறுபடியும் வந்து நிற்கக்கூடிய காட்சி வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காதுன்றதுனால அவர் வந்து அதை விரும்பலை. ஆனால் ஒய்ஃபோடைய நிர்பந்தம் தாங்காமல் அவர் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க, முரண்டு பிடிக்கிறாங்க, அழுகுறாங்கனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை செகண்ட் விஷை அவங்க வைக்கிறாங்க. அதாவது ஹெர்பர்ட் திரும்ப வரணும், என் சன் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. உடனே என்ன ஆகி போச்சுன்னா, எதுவுமே நடக்கலை. ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்ச நேரம், அதாவது அந்த கல்லறையிலேருந்து அவங்க பையன் வீடு திரும்பக்கூடிய ஒரு டைம் கேப் இருக்குல்ல, அந்த டைம் எடுத்துக்கிட்டக்கப்புறம் கதவில் ஒரு நாக்கிங் சவுண்ட் கேட்குது. அவங்க மிஸ்டர் ஒயிட்டுக்கு தெரியும், ஒரு வேளை என் பையனாக இருக்கக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் வந்து அதை விரும்பலை, வீட்டுக்குள்ளே அவன் வரக்கூடிய சூழலை அவன் விரும்பலை. அதனால் என்ன பண்ணுறாரு, அது எப்படி இருக்குன்றதை நினச்சி பார்த்து பயந்து மறுபடியும் அந்த மங்கீஸ் தேடி அந்த 3rd விஷை கிளைம் பண்ணுறாரு, விச் இஸ் அந்த 2nd விஷை நல்லிஃபை பண்ணிடுறாரு. அந்த ஒய்ஃப் போய் பார்க்குறாங்க. பார்த்து கதவு திறக்கும்போது ஒரு கஸ்ட் ஆஃப் விண்டு மட்டும் உள்ளே வருது. அவங்க டிசப்பாயின்மெண்ட்டில் கத்துறாங்க, அழுகுறாங்க. இவரும் போய் பார்க்குறாரு, கதவுக்கு வெளியே யாருமே இல்லை, டெசர்டட் ரோடு தான் இருக்குது. அந்த ஸ்டோரி அங்கே எண்ட் ஆகுது. இது ஒரு ஹாரர் பேஸ்டான ஒரு ஸ்டோரி தான் இல்லைங்களா? இது வந்து இந்த ஸ்டோரி நம்ம படிக்கும் போதே தெரியும், அந்த சின்ன சின்ன நியூவான்சஸ் ஆர்த்தர் வச்சுருக்கிறதுலே வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கேரியான ஒரு செட்டிங்கில் தான் இது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு கர்ஸ், ஒரு அட்மாஸ்ஃபியரில் என்ன சொல்கிறது, ஒரு சிமெட்ரி, அந்த பையன் வந்து செத்து போகிற அந்த விதம், அந்த மெஷினரி, அதில் கூட டீப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெஷினரி ஆக்சிடென்ட்னால அந்த பையனோட பாடி ரொம்ப மேங்கிள்டாக இருக்கும். அந்த அப்பா வந்து போய் அதை செக் பண்ணும்போது, அவர் ஐடென்டிஃபை பண்ணும்போது பாடி, ஸோ அதனால தான் அவர் வந்து ஒரு இதிலே அவர் சொல்லுவாரே தவிர, லைக் இல்லை வேண்டாம், அவனை வந்து நம்ம திருப்பி வர வைக்கும் போது அவருக்கு அந்த
தாட் தான் ஃபஸ்ட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரியிலே இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, ஹாலோவின் பேஸ்ட் அந்த ஒரு எஸ்தட்டிக்கோட நவுற ஒரு ஸ்டோரி இல்லை. அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா புதைச்ச பையன் எந்திச்சு வந்தால் எப்படி இருக்கும். ரொம்ப நம்ம வந்து ஒரு அம்மா வந்து அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் வந்து 1000 விஷ் பண்ணிடலாம். ஆனால் விஷ் பண்ணதுக்கப்புறம் அது வந்தால் அது ரியல் லைஃப்பில் அது எப்படி இருக்கும், அது பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறது, ஒரு ஜாம்பி வேர்ல்ட்லேருந்து வந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். அந்த பையன் இந்த சொசைட்டியில் எப்படி வாழ முடியும், அவன் ரியல் லைஃபாக இருப்பானா ஜஸ்ட்டு ஜாம்பியாக இருப்பானா என்னமே தெரியாது. நினச்சி பார்க்குறதுக்கே அது ஒரு ஃப்ரைட்டிங்கான ஒரு சீனாக இருக்கும். அது the author just leaves it to our imagination kind of. That's the most unnerving part of the story நான் நினைக்கிறேன். Because if you would have even described about the boy, அந்த என்ன சொல்கிறது, அவன் செத்து இப்படி ஜாம்பி மாதிரி வரானோ இல்லை வந்து அந்த பாடி வருது இந்த மாதிரி ஏதோ நமக்கு ஒரு ஃபீடு கொடுத்துருந்தா கூட அது அவ்வளோ அன்லர்விங்காக நமக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. ஹி ஜஸ்ட் லீவ்ஸ் இட் டு அவர் இமேஜினேஷன் போது அவர் இமேஜினேஷன் நேச்சுரலி அது வந்து வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் அதை ஈஸியாக போட்டு அதை நமக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஓப்பன் எண்டடான ஒரு எண்டிங் அந்த ஸ்டோரிக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதவை திறக்கும் போது வந்து வரக்கூடிய அந்த சில்லர், அந்த நாக்கிங் சவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப வந்து அதில் இருக்கக்கூடிய ஹாரர் ஃபேக்டரை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த ரியல் லைஃப்பில் அந்த சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அவங்க பேரண்ட்டு டெத்தை ஃபேஸ் பண்ண ஒரு பேரண்ட் வந்து டெஸ்பிரேஷனில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த பிரச்சனையை விட்டு வெளியே நின்று பார்க்குற நமக்கு தெரியும் அது அந்த பையன் வந்து பரியல் கிரவுண்ட்லேருந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் அது என்னவாக இருக்கும்னு நினச்சி பார்க்கறதுக்கே நமக்கு அது ஒரு பயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாட் ஜஸ்ட் ஹாரர், சைக்கலாஜிக்கலாகவே அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கவே நமக்கு வந்து ஒரு interesting thing that you brought up. ஏன்னா இது often this is the case in our day to day life also. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட சுச்சுவேஷன், நம்ம ஒரு ப்ராப்ளமில் இருக்கிறோன்னா நம்ம we are often blinded and like stunned by the situation. அது often leads us to making bad decisions or wrong decisions or even worst ones which will aggravate the situation kind of. எப்போவுமே அதை நம்ம ஒரு ஸ்டெப் பேக்லேருந்து அதை ஒரு பிரித்து பார்க்கும்போது இல்லை தள்ளி வச்சு பார்க்கும்போது அதுக்கான அப்ராப்ரியேட்டான ரியாக்ஷனையோ இல்லை ரெஸ்பான்ஸையோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் the best way to deal with the solution also. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம இழந்திருப்போம், நம்ம நிறையா வந்து ரிஜெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை யாராவது தவறி கூட போயிருக்கலாம். அந்த சோகத்தில் அந்த ஆதங்கத்தில் நம்ம நிறையா டெஸ்பரேட்டான மூவ்ஸ் பண்ணுவோம். அது கூட நம்ம அந்த சுச்சுவேஷனை அதை சரி செய்கிறதுக்கு பதிலாக அதை வந்து அக்ரிவேட் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு வந்து ஒரு இது கிடைக்குதுனாக்கா அதுக்கு வந்து ஒரு பேலன்ஸை டிப் பண்ணும். அது வந்து என்ன ஆகும்னா அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அது வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து அது நமக்கு எடுத்து தான் அது கொடுக்குது. நமக்கு வந்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஜானரில் அது வந்து ஸ்லோவாக ப்ரூ அப் ஆகி வந்ததுன்னா அது வேறு விதமாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் இஃப் இட் ட்ராப்ஸ் இன் டு அவர் லேப் வந்து அது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்காது. நம்ம கூட பார்த்தோம்னா நம்ம அவசரப்படுவோம் ஒரு தீர்வுகளுக்காக. சாமிக்கிட்ட வேண்டும் போது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தீர்வுக்கு அவசரப்படுவோம். ஆனால் அதுக்கான கால அவகாசம் கொடுக்கணும், எல்லாம் அமைஞ்சு வரணும், வந்தால் தான் நமக்கான அந்த தீர்வு வந்து நல்லபடியாக இருக்கும் இல்லையா. கரெக்ட் தான். நத்திங் இஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஆணித்தரமாக இந்த ஸ்டோரி வந்து நமக்கு கொடுக்குற ஒரு மாரல் மாதிரி. ஏதாவது ஒன்று நமக்கு வருதுன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்மக்கிட்டேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு தான் வரும். இல்லைனா we have to always pay a price for something to come to us அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் எதுவுமே ஒரு இடத்துலையுமே ஷார்ட்கட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாரல் இது வந்து பதிச்சிருக்கும். either you pay for it in the beginning or வந்ததுக்கப்புறம் அது கான்சிக்வன்சஸாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஸோ what do you prefer? யூஸ்வலாக நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்ன ஒரு டைகாட்டமிக்கான சென்டென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எய்தர் யூ பே ஃபார் இட் இன் த பிகினிங் ஆர் யூ பே ஃபார் இட் லேட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து பே ஃபார் இட் பிகினிங் வந்து ஐ ஒர்க் ஃபார் இட் அண்ட் ஐ கெட் த ப்ரைஸ், இல்லைனா ஐ என்ஜாய் இட் அண்ட் தென் அட் தி எண்ட் ஐ somehow pay the price for it அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வாட் வுட் யூ சே இஸ் ஆப்டிமல்? அது வந்து நேச்சுரலாக லீவ் பண்ணோம்னாக்கா அது வந்து நமக்கு தானாக அமையிறது வந்து அமைஞ்சு வந்தது வந்து நல்லாவே இருக்கும். நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து விளைவு வந்து நாம் நினச்சி பார்த்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இது ஐ திங்க் இது வந்து அந்த சுச்சுவேஷன் தகுந்தாப்புல தான் பொருந்துகிற ஒரு விஷயம். ஏன்னா எப்போவுமே வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட், நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஒர்க் ஃபார் சம்திங் அண்ட் கெட் இட். ஏன்னா அது ஒரு கண்ட்ரோல்டான சுச்சுவேஷனாக இருக்கும். நமக்கு என்ன நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும், அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதுக்கான பயனை நம்ம அனுபவிப்போம். இட்ஸ் அ கண்ட்ரோல்டு சுச்சுவேஷன். பட் ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சிட்டோம், என்ன சொல்கிறது, இம்பல்சிவாக ஒரு விஷயம் நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னும் போது அதுலேருந்து வரக்கூடிய அவுட்கம்மை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒன்ட் பி ஏபிள் டு ஜட்ஜ். அதனால தான் அந்த சுச்சுவேஷன் அவ்வளோ கேஆட்டிக்காக இருக்குது. பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு லிவ் இன் த மூமெண்ட், என்ஜாய் த மூமெண்ட் அண்ட் அதோட கான்சிக்வன்சஸை புரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ அ பியூட்டிஃபுல் டைனமிக். இட் நீட் நாட் பி as chaotic as we think or imagine it to be அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. what do you say? இல்லை, அதுதான் இந்த 2 விஷயத்தையும் அங்கே கதை வந்து இட் ஹஸ் லெஃப்ட் இட் ஓப்பன் ஃபார் அஸ். நம்ம வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி அதை நம்ம அடைஞ்சோம்னா நமக்கு ஒர்க் கண்ட்ரோல் அட்மாஸ்ஃபியரில் நமக்கு அது கிடைக்கும். பெரும்பான்மையாக நம்மளால் ஃப்யூச்சரை நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் அதனுடைய அவுட்கம் என்னவாக இருக்கும், ஒரு செயலினுடைய அவுட்கம் பல சமயங்களில் நம்ம வந்து சாய்ஸே நம்ம ஃப்யூச்சரில் இதனுடைய அவுட்கம் நல்லதாக இருக்குமா இருக்காதான்னு தெரிஞ்சு தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு எந்த செயலை செஞ்சாலும் இது செஞ்சால் ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு பலன் இருக்குமா அப்படின்னு செஞ்சு அதுக்கான ஒர்க்கை பண்ணி அந்த ஃப்யூச்சரில் அதனுடைய அவுட்கம்மை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த அவுட்கம்மை எடுத்துகிட்டு நம்ம அவுட்கமான ஒரு விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு அனுபவிச்சுட்டு நம்ம அனுபவித்த பொருளோ ஒரு விஷயமோ அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னவாக இருக்கும்ன்றது அது வரும்போது தான் நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து ஐ திங்க் இட் ஹேப்பன் வெரி ஆர்கானிக்லி. அண்ட் அந்த என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோமோ அதுவும் ஓரளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ரியலி குட். ஸோ லெட் அஸ் நோ ஹவ் யூ ஃபெல்ட் அபவுட் திஸ். Would you like to see more? Thank you.